வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகும் என கணித்த நிலையில் தொடர்ந்து தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நாளை பாராட்டு விழா. சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் நுழைந்த இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தி கருவறைக்குள் வெளியில் நிற்க சொன்ன ஜியரால் பரபரப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறை மட்டும் இன்றி அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. ஆண்டாள் கோயிலில் இளையராஜாவை தடுத்து நிறுத்தியது சர்ச்சையான நிலையில் கோயில் நிர்வாகம் விளக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் தனது அரசியல் பயணம் தொடரும் என அறிக்கை. ஆதவ் அர்ஜுனாவின் விளக்கம் கட்சி நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என அறிவுரை. நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை. அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு அக்கஷ்டமாக அதற்குள்ள ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து நீக்க வேண்டும் என்பது எங்களின் நோக்கம் இல்லை என திருமாவளவன் திட்டவட்டம். அமைப்புக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டுமே தவிர அவசரம் கூடாது எனவும் பேட்டி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். நெல்லை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. 3 நாட்களில் சேர்வலாறு அணை 70 அடியும், மணிமுத்தாறு அணை 18 அடியும் அதிகரிப்பு. தொடர் கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. சாலைகளில் உற்சாகமாக சுற்றித் திரியும் புள்ளிமான்கள். தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் சாலையில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரில் செல்லும் மாணவர்கள். மழை நீரை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை. மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் அடித்து செல்லப்பட்ட பள்ளி மாணவன். மாணவனை தேடும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் 2வது நாளாக தீவிரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்காட்டு கொட்டாய் கிராமத்தில் இடுப்பளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் மலை கிராம மக்கள். பாலம் கட்டித்தர வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. உத்தரமேரூர் ஏரி நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம். பழவேற்காடு முகத்வாரத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்து. கற்கள் மீது மோதி 2ஆக உடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 3 மீனவர்கள். கிருஷ்ணகிரி அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து ராகி, நெற்பயிர்களை அழித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் காட்டு யானைகள்.
பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நாமக்கல் அருகே காவிரி ஆற்று பாலத்தின் மீது அமர்ந்து மது அருந்திய இளைஞர்களுக்கு நூதன தண்டனை வழங்கிய போலீசார். தோப்புக்கரணம் போட வைத்து இனி இப்பகுதியில் மது அருந்தக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். போடுறா என்ன நான் நீட்டாக இருக்கா போடுறா மார்கழி மாத பிறப்பையொட்டி பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தருமபுரி அருகே அருணாச்சல ஈஸ்வரர் திருக்கல்யாண வைபவ விழா. மத ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக 281 சீர்வரிசை எடுத்து வந்த இஸ்லாமியர்கள். மார்கழி மாத பிறப்பு முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் வெள்ளி கவசத்தில் எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மார்கழி பிறப்பை ஒட்டி திருவண்ணாமலை அருகே வீடுதோறும் வாசலில் வண்ண கோலமிட்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி. பூசணிப்பூ வைத்து அழகுபடுத்துவதில் பெண்கள் ஆர்வம். செங்கல்பட்டு அருகே ஐயப்பன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற படி பூஜை. 18 படிகளிலும் கற்பூரம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடத்திய பக்தர்கள். ஜீயர்கள் துணை முதலமைச்சர் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த ஜீயர் அளித்த புகாரில் நடவடிக்கை. பிறப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ ஐஸ் மல்லி 600 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 1800 ரூபாய்க்கு விற்பனை.